செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் அதிகாரிகள் வீட்டில் நடக்கும் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு அமைச்சர் முத்துசாமி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக ஆட்சியில் முறைகேடு நடப்பதை போன்று சித்தரிக்க இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டாஸ்மாக் அதிகாரிகள் வீட்டில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் ரெய்டை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அமைச்சர் முத்துசாமி இதற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக ஆட்சியில் ஏதோ முறைகேடுகள் நடப்பதை போல சித்தரிப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அவர் தரப்புல கூறப்பட்டிருப்பது என்ன விரிவான விவரம்? கௌதமி வணக்கம். இந்த டாஸ்மாக் ரெய்டு சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக அமைச்சர் முத்துசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி தன்னுடைய அறிக்கையிலே இது அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு ஊழியர்களை துன்புறுத்தக்கூடிய செயலிலே அமலாக்கத்துறை ஈடுபட்டு வருவதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கின்றார். சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதை போன்று சித்தரிப்பதற்காக அரசியல் உள்நோக்கத்தோடு கடந்த மாதம் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது எனவும் இந்த சோதனைகளின் போது டாஸ்மாக் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடைக்காத நிலையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக ஒரு கற்பனை செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டது எனவும் அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு தவறான அறிக்கையை வெளியிட்டு நியாயப்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவன அலுவலர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டை அடுக்கியிருக்கின்றார். இதன் தொடர்ச்சிதான் 2 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய ரெய்டு, இயக்குநருடைய அந்த டாஸ்மாக் இயக்குநருடைய வீட்டில் நடைபெறக்கூடிய சோதனை உள்ளிட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பாக தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நமது அலுவலர்களுடன் தமிழக அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.